மாயன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படிங்கிறது நம்பிக்கையுடன் இந்த 2026ஆம் ஆண்டு மே மாத பலன்களுக்குள்ளே நம்ம போகிறோம். என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன கவலைகள் இருந்தாலும் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கஷ்டங்கள், எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் இந்த 2026 மே மாதத்தை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துவதற்கு உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக, அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா தெளிவாக 9 கிரகங்களுடைய அமைப்பை வைத்து உங்களுடைய லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் துல்லியமாக கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயம். நீங்கள் என்ன விஷயம் செய்யலாம், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடிய மாதம். உங்களுடைய ராசியின் அதிபதி இந்த மாதம் தொடக்கத்திலேயே கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று உட்காந்துருக்கு. அதுக்கு அடுத்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு தான் வரார். 15ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் இடத்து தான் வரார். ஸோ இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடி மேலே அடி வாங்கி, அதாவது எல்லா விஷயங்களும் அனுபவப்படமாக வந்துருச்சு. எல்லா விஷயமும் அனுபவப்படும். பொதுவாகவே சிம்மம் அப்படின்னாலே சிங்கம், அதே போல் ராஜா மாதிரி ராணி மாதிரின்னு உங்களை நாங்கள் சொல்லுவோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒரு குழந்தை மனசு, அன்பானவங்க, அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, பாசமானவங்க அப்படிங்கிறதும் சில அன்பர்களுக்கு புரியலை. உங்களை கோபக்காரன், எதை எடுத்தாலும் அந்த பொண்ணு கோபமாக தான் பேசுவாள், சிம்மராசி பொண்ணாக கோபமாக தான் பேசுவாங்க, அந்த பொண்ணுக்கு ஆணவமாக தான் பேச தெரியுன்னு மற்றவங்க உங்களை பற்றி சொல்லலாம். அப்போ அவங்க சொல்கிறவங்களாம் யார் அப்படின்னா, என்னையை பொறுத்தளவு உங்களை புரிஞ்சுக்கிறாத மனிதர்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க ஒரு வீட்லேயோ ஒரு அலுவலகத்திலேயோ அல்லது கூட நட்பாகவோ உறவாகவோ இருந்துட்டால் மற்ற நபர்கள் பயப்படவே தேவை. ஏன்னா நீங்கள் ஒரு பாதுகாப்புடைய கிரீடம், ஒரு பாதுகாப்பாக ஒருத்தவங்களை நகர்த்தி கொண்டு போகணும், ஒருத்தவங்களுடைய லைஃப்பை ஒரு பாதுகாப்பாக கொண்டு போகணுன்னா நீங்கள் ஒரு ஆள் இருந்தால் போதும். அவங்கள கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க, கரெக்டான விஷயங்களை அவங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவீங்க. சுயநலம் இல்லாதவர்களில் மிக முக்கியமானவர்கள் நம்முடைய சிம்மராசிக்காரர்கள். ஸோ இப்படிப்பட்ட உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஒரு பல மாதமாக, அதாவது கேது பகவான் ராசிக்குள்ளே எப்போ வந்தாரோ அப்போ இருந்து நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியல, உங்கள் திறமை என்னன்னு உங்களுக்கு புரியலை. உங்கள் கூட இருந்தவங்க எல்லாருமே உங்களை பயங்கரமாக ஒரு காயப்படுத்துகிற அளவுக்கு, அதாவது மனதளவில் ஒருத்தவங்களுக்கு டிப்ரெஷன் வந்துச்சுன்னா எல்லா வியாதியும் வந்துடும் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு குறைஞ்ச 2025 மே மாதத்துலேருந்து பலவிதமான அழுத்தங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அவங்க சமாளித்து அவங்கள புரிய வைக்கிறீங்க, அடுத்து இன்னொருத்தவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ இது வெளியேந்து வராங்களாங்கன்னா இல்லவே இல்லை, கூடயே இருக்காங்க, உங்கள் கூட தான் இருந்தவங்க. உங்களுடைய ப்ளஸ்ஸு உங்களுடைய மைனஸ் எல்லாத்தையும் தெரியும் அப்படியே என்ன சொல்கிறேன்னா ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி அமைதியாக இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுடைய ப்ளஸ்ஸை தெரிஞ்சுட்டு உங்களுடைய மைனஸையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களை எங்கே அடித்தா உங்களுக்கு எப்படி வலிக்குங்கிறத தெரிஞ்சு வச்சவங்க தான் உங்களை கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலங்களில் உங்களை பாடாப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து நான் தான் ராஜா தான், ராணி தான் வாழக்கூடிய நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான காலம். குடும்ப உறவுகள் உங்கள் கூட சின்ன சின்ன சண்டை இல்லை, பெரிய சண்டை கூட போட்டிருந்தாலும் அந்த சண்டைகள், சச்சரவுகள் எல்லாமே என்ன ஆக போகுது, அப்படியே வெளியேறி உங்களை நோக்கி தன்னுடைய தவறை அவங்களே ஒப்புக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய தவறை உங்கள்கிட்ட ஒத்துக்கொள்வாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய அலுவலகத்தில் உள்ள மிகப்பெரிய அழுத்தம் உங்களை விட்டு வெளியே போகுது.
வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அந்த பொறுப்புகள் உங்களுக்கு பயனுள்ள பொறுப்புகளாக இருக்கும். ஸோ இப்போ வரையும் நீங்கள் வேலை பார்த்தது எல்லாமே மற்றவங்களுக்காக டைம் அதிகமாக ஒதுக்கி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து எல்லாம் பண்ண பிறகும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, உங்களுக்கான ஒரு அந்தஸ்து கிடைக்கல, உங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்கல. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ராசியின் அதிபதி டைரெக்டாக 9ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்துக்கு செல்வது மூலமாக உங்களுடைய நன்மதிப்பு அதிகரிக்கும். உங்களை பற்றி புரிஞ்சு கொள்வதற்கான பாக்கியம் உண்டாகும். ஃபஸ்ட்டு நீங்களே உங்களை பற்றி இப்போ தான் ஒரு பெருமையாக பார்க்க போகிறீங்க. உங்கள் கண்ணாடியை பார்த்து நீங்கள் தான் சொல்ல இப்போ தான் பேசவே போகிறீங்க. சூப்பராக இருக்க, நீ அழகாக இருக்க, நீ அறிவாக இருக்க, உன்னால் முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்கிறேன்னா மோட்டிவேஷன் ஸ்பீச் கண்டிப்பாக உண்டு. ஸோ அது கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் மே மாதம் தொடக்கத்துலேருந்தே செய்யணும். செஞ்சு பாருங்கள். மற்றவங்க பேசுறதுக்கெல்லாம் காது கொடுத்து கேட்காம நீங்கள் உங்களுடைய உள்மனசு சொல்கிறத மட்டும் கேளுங்க. சிறப்பாக இருக்க போகிறீங்க. அதே போல் உங்களுக்கு அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு அரசாங்க வேலையில் ஒரு பதவி உயர்வு உண்டு. அரசாங்க வேலை முயற்சி எடுப்பவர்களுக்கு அரசாங்க வேலை வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. சகோதரர்களால் ஏற்பட்ட தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத போராட்டங்கள் உங்களை விட்டு கடந்து போக போகிறாங்க. ஸோ அந்த பிரச்சனையும் கடந்து போயிடும். ஸோ உங்கள் சகோதரிகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட அன்பு காட்டுவதற்கான ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதம் தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு பல முன்னேற்றம், பல மாற்றங்கள் உண்டு. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மனசுக்குள்ளே எதையும் போட்டு அழுத்தத்தை கொடுக்க வேண்டாம். மற்றவங்க பிரச்சனையை மனசுக்குள்ளே வாங்கிக்கிற வேண்டாம். ஓகேவா? மற்றவங்களுடைய கவலை, மற்றவங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் மனசுக்குள்ளே போட்டு அவங்களுக்காக சிந்தித்ததெல்லாம் போதும். ஓகே. அதே போல் உங்களுக்கு சின்ன சின்ன மன அழுத்தம் மேபி கேது உள்ளே இருக்கிறனால கொஞ்சம் வரும். ஸோ அப்படி வருதுன்னா உங்களையே நம்பி உங்கள் கூடவே இப்போ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கொஞ்சம் வெளிப்படையாக பேசுங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க விநாயகர்கிட்ட போய் பேசுங்க. ஓகேவா? விநாயகரை பார்த்து மனசார பேசுங்க. மாற்றம் என்பது சிம்மராசிக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகிறது. தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 20-30% உங்கள் லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம், பலவிதமான ஆசைகள் இருக்கலாம். அதே போல் இது நடக்குமா நடக்காதாங்கிற சில விஷயங்கள் நீங்கள் யோசிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் இந்த கோச்சார கிரகங்கள் முழுமையாக கொடுத்து சரி பண்ணிடுமானா, என்னை தெரிஞ்சளவு உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் இந்த கிரகங்கள் என்ன பண்ணும், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சிடும். அதில் எந்த மாற்றம் முடியாது. சில நபர்களுக்கு அப்படியே எல்லாமே நடந்துடுது. சில நபர்களுக்கு சில தடுமாற்றங்கள், சில விஷயங்களில் கொஞ்சமாக சேஞ்ச் ஆச்சு சார், அப்போ என்ன பண்ணலாம், ஃபுல்லாமே என்னுடைய லைஃப்பில் நான் சேஞ்ச் பண்ணணுன்னா, நான் எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படியே நடக்குன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ நான் சொல்வது என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கிடச்சிச்சின்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலை ரொம்ப துல்லியமாக கணிச்சு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக நம்மளால் பதில் சொல்ல முடியும். சில நபர்கள் என்ன கேட்காங்கன்னா, சார் இப்போ வந்து எனக்கு ஜாதகமே இல்லையே, என்னோடய பேர் மட்டும்தான் இருக்குது, எனக்கு வயது இன்னும் வயது ஒரு 30 இல்லை 40 மேபி ஏதோ ஒரு வயசு சொல்கிறாங்க, அப்போ எனக்கு கரெக்டான ஒரு வருடம் கூட தெரியல, நான் எப்படி என்னுடைய லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட நேயர்களுக்குமே உறுதியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரசனம் என்ற ஒரு எளிமையான ஒரு மெத்தட் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தையும் நம்ம கணிச்சு சொல்லியிருக்கோம். ஸோ ஜாதகம் இருக்கிறவங்களும் சரி, ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் உறுதியாக எதிர்காலம் நம்ம உறுதியாக கணிக்க முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ யார் யாருக்கெல்லாம் முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ அதே போல் அன்பான நேயர்கள், வீடியோ பார்க்குற நம்மளுடைய நேயர்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே நல்ல விதமான கமெண்ட்ஸ், அதாவது நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.